இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி காலமானார். அவருக்கு உங்களுடைய நினைவஞ்சலிகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமா ஒரு துயரமான செய்தி, ரொம்ப ஷாக்கான நியூஸ். உங்கள்கிட்ட இருந்தா ஃபர்ஸ்ட் நியூஸ் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அமையா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது பெரிய ஷாக்காக இருந்தது. காரணம் என்னன்னா, எனக்கு கங்கைமரன் ஒரு இசையமைப்பாளர் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட பெரியவர்களுடன் பேர் வாங்கியவர்களுடன் நெருக்கமானவங்கிறது பல பேருக்கு தெரியாது. நான் அடிக்கடி ஃபாரின் கச்சேரி போகிறதுண்டு. அப்போ லண்டன் போனபோது தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு லண்டனில் யாராவது தெரியுமா, என்னம்மா வேணும்? ஒன்றும் இல்லை, அங்கே நான் வர்றேன், அங்கே தங்கிக்கலான்னு பார்க்குறேன். ஐயோ நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லிட்டு நான் தங்கியிருந்த வீட்லேயே அவங்களுக்கு ரூம் கொடுத்து அவங்க பொண்ணு வந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ரூம் கொடுத்து ஒன்றா தங்கியிருந்து ஒரு வாரம் ஒன்றா சுற்றின வரவங்களாம் எனக்கு இதே உண்டு. நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன் அவங்கள. அதாவது என்ன இப்படி பார்க்குறீங்க? என்னன்னு இல்லைம்மா, நாங்கள் பார்த்த அந்த அம்மா இப்போ பக்கத்தில் எனக்கு உட்காந்துருக்காங்களேன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது எங்கிட்ட காட்ட அன்பு. அவங்க பீக் பீரியட்ல எப்படி இருந்தாங்களோ, யாரை மதிச்சாங்களோ மதிக்கலையோ அதெல்லாம் பல பேர் பல விஷயமா சொல்லுவாங்க. எங்கிட்ட பழகின வரைக்கும் அவங்க அன்பை கொட்டி 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 பழகினாங்க. நீங்க அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லா பாட்டையும் அவங்களுக்கு பாடிட்டு இருப்பேன். அவர்கள் எவ்வளவு பெரிய இப்போ அவங்க படங்களை பாருங்க. படங்களை பார்க்கும்போது அவருடைய அழகும் ஜொலிப்பும் அந்த வைக்கப்படுறதும் மொழி கன்னடத்தை வச்சு தமிழை எவ்வளவு தூரம் நல்லா பேசணும்னு ட்ரை பண்ண பல பேர் அவங்க வாய்ஸ் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டு தானே பேசணும், டப்பிங் வாய்ஸ்ல போட்டுக்கலாம். ஆனால் நானே பேசணுங்கிற ஆர்வம், தமிழ்ல ஆர்வம் அவங்க பேசுனதெல்லாம் ரொம்ப இப்பெல்லாம் நல்லா பேசினாங்க. நல்லா பேசும்போது நல்லா அது அவங்க ஸ்டைல்னு ஒன்று அதில் ரொம்ப நல்லா தமிழை கற்றுட்டாங்க. கன்னடத்தை கிளியா இருந்தாலும் அவங்க நம்ம ஊர்ல தமிழை சுத்தமா கற்றுட்டு நல்லா பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அது உச்சரிப்பில் சில மாற்றங்கள் வரலாம். அந்த மாதிரி ஒரு தொழிலை நல்லா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு பொறுப்புள்ள ஒரு நடிகையாக அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க கண்ட உயரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் பாட்டு சரி, சிவாஜி பாட்டு சரி, ஜெமினிட்ட சரி, அத்தனை இதுவுமே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, அவர்கள் வளர்ச்சி. அது சான்ஸ் போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் இது உலகத்துல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துக்கமான விஷயம் இது. ஏன்னா வேற வழி இல்லை. அவங்க வயசாகி அவங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வயசாகி அவங்க இப்போ அவங்க உடலுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த உடலை வச்சுட்டு அவங்க நடமாட முடியாது. கொஞ்ச நாள் நடமாடாத தான் இருந்தாங்க. அது மாதிரி நாங்கள் இங்கே வரும்போது அவங்க டி நகர் வீட்லேயும் இப்போ பேசுறது, இல்லை பல இடங்கள்ல நாங்கள் சந்திக்கிறது, பேசுறதுலாம் உண்டு. ஒவ்வொரு நேரமும் பாட்டு தான் பாட சொல்லுவாங்க. பாட்டு பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு பாடுங்க அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. எல்லா பாட்டையும் நான் பாடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப இசையினாலும் அந்த நடிப்புனாலையும் அவங்க ஒரு அக்காவா, ஒரு சகோதரியா தான் எனக்கு பழக்கமா இருக்க தவிர எப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்கள் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கார்ல போகும்போது பாட்டு பாட்டு போடுறது, சிவாஜி அப்பா வீட்டுல போய் அவர் காலுக்கு தொடையில கை வச்சுட்டு பாட்டு பாடுறது, இப்படிப்பட்ட பல பேர். பத்மினி அம்மா அமெரிக்கா போனபோது அவங்கள்ட்ட பாடினது, சரோஜதேவா இப்போ கூட்டா இருந்து அவங்கள்ட்ட நிறைய பாடல்கள் பாடினது, பாடிட்டு சும்மா அவங்க பாட்டெல்லாம் ஞாபகப்படுத்தி பாடிட்டு இருப்பேன். அவங்களே கேட்பாங்க அந்த பாட்டு இந்த பாட்டுன்னு. அந்த மாதிரி இந்த பெருமைகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு. நம்ம மனசை ஆற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, அவர்களால் இப்போ திரைப்படங்கள் நடிக்க முடியாது, அவர்கள் முகத்தை பார்க்க முடியாது. அவர்கள் நடித்த படத்தை வைத்து அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்வோம். அவர்கள் ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயமாக அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அதுதான் அவங்களையும் குடும்பம் எல்லாத்துக்கும் தெரிவிச்சிட்டேன், போன்லையும் தெரிவிச்சிட்டேன். இப்போ உங்கள் மூலமாகவும் என்னுடைய ஆழ்ந்த அதுதான் அவங்களை தெரிவிக்கிறேன். ஒரு கிராமத்தானுக்கு கிடைச்ச உச்சபட்ச நட்புகள் இதெல்லாம். சந்தோஷம். நிச்சயமாக சார். மிகுந்த ஒரு அன்பை பொழிகிற ஒரு நடிகை அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அவர் இங்கே கன்னடத்திலிருந்து தமிழுக்கு அறிமுகமான உடனேயே தமிழ் ரசிகர்களையுமே கவர்றாங்க. முன்னணி நடிகர்களான எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்றவர்களுடைய எல்லாரோடையும் அவங்க நடிக்கிறாங்க, நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய பாடல்கள் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் கூட ரொம்ப பிடிக்கிற வகையில் அந்த பாடல்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த பாடல்கள் எப்பேற்பட்டவையாக அந்த காலகட்டத்தில் இருந்தது? எல்லாமே ஹிட் சாங்ஸ். அவங்களுடைய சாங்ஸ் எல்லாத்தையும் கிடைக்கனால ரொம்ப ஹிட் சாங்ஸ் இருக்கும். ஹலோ, அவங்களுடைய பாடல்கள் பற்றி சொல்ல முடியுமா சார்? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தி, அந்த பாடல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இந்த காலத்திலும் கூட?
ஆமாம்மா, ஆமாம்மா. இப்ப ஸ்ரீதர் சார் படத்துல கல்யாண பரிசுல என்னென்ன பாட்டுகள் மத்தவங்ககிட்ட கூட எம்ஜிஆர்ட்ட தான் நல்ல பாட்டு வரும், சிவாஜிட்ட தான் நல்ல பாட்டு வருங்கிறது இல்ல. இது எல்லார்ட்டையுமே ரொம்ப நல்ல பாட்டுகள் வரக்கூடிய ஒரு இவங்களை பார்த்தாலும் அந்த பேரழகிய அழகின்னு சொல்லி தான் எழுதுவாங்க எல்லா பாடல்களுமே. அவங்கள அழகா வர்ணி சிரிக்கிறதே என்ன அழகா இருக்கும், அதனால யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த இளமையில சிரிச்ச சிரிப்பு இருக்க, இப்போ சிரிப்பு இருக்கு, ஆனா வந்து வயசாகி போன தோற்றத்துல இருக்கிற சிரிப்பும் அதுவும் ஒரு கவர்ச்சிகரமா தான் இருந்தது எனக்கு, நான் பழகின வரைக்குமே. அப்படி ரொம்ப அருமையானவங்க அவங்க பாடல்கள்லாம் கேட்டீங்கன்னா என்னமா அன்பு மயில் ஆடலுக்கு மேடை அமைத்தான், துன்பமெனோ நாடகத்தை கண்டு ரசித்தான், இன்பத்தினை விதிக்கு இதை கொடுத்தான், இருந்தோ இல்லாத ஒரு எடுத்தான், காதலிலே தோல்வியுற்றான். அன்புல தோற்றுருக்கோம், நம்ம அவங்களுடைய அன்புல தோற்றுருக்கோம். ஆகவே அவங்க இருந்தும் இல்லாமல் நம்ம மனசுல என்றும் வாழக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான ஒண்ணு. ஆக அவர்கள் குடும்பத்திற்கு அலுவலகத்தை நேரடியாக தெரிவிச்ச போன்ல இப்போ நம்ம நம்ம நண்பர்களுக்கும் நம்ம உறவுகளுக்கும் அது மறக்க முடியாத ஒரு கலை அரசியை நம்ம ஞாபகப்படுத்தி பேசுறதுல அதுதான் வந்து இப்போ எனக்கு ஆறுதல் படாது, ஏன்னா அது படாது. ஆகவே எனக்கு அதான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சன் நியூஸ் மூலமாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.